அவங்க 2 பேரும் வந்து அந்த இடத்துல அவங்கள காணோம். அந்த ட்ராக்கர் வந்து இதாகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அந்த ட்ராக்கரில் வர சிக்னலும் வந்து கட் ஆகிடுச்சு. அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபோனில் வந்து ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. அந்த சவுண்டை வந்து என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக போகும்போது பீட்டர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறான். அது என்ன விஷயம் அப்படின்னா, இரத்த தடங்கள், இரத்த துளிகள் வந்து அந்த பாதை ஃபுல்லாமே வந்து கொட்டிட்டு போயிருந்திருக்கு. ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த இரத்த துளிகள் காணாமல் போயிடுது. ஆனால் அது வரைக்கும் அந்த இரத்த துளிகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு பெரிய குடோனுக்குள்ளே ஒன்று அந்த இரத்த துளிகள் போகுது. குடோனுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே என்ன இருந்திருக்கு அப்படின்னா, அந்த கேப் டிரைவரோட பணம். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கேப் டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு போனார் அல்லவா, அவங்கள வந்து இந்த மாஸ்க்மேன்ஸ் 2 மாஸ்க்மேனும் வந்து கடத்திட்டு போனாங்கல்ல. அவங்க வந்து ஒரு கொடூரமான முறையில் வந்து அவரை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு ரொம்பவும் அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேப் டிரைவருடைய அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அந்த கேப் டிரைவர் மாதிரி வேஷம் போட்டிருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய மொபைல்லையே அவங்க ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. அதை எடுத்து 2 பேரும் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு கொடூரமாக வந்து அவங்க 2 பேரும் அந்த போலீஸ் ஆஃபீஸரான கேப் டிரைவரை கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய மூளையும் சரி, அவருடைய இதையும் சரி எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கொடூரமான கொலையை வந்து அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் பட்டனில் வச்சுருந்த சிப்பை இவங்க தரத்தரன்னு அந்த போலீஸ் ஆஃபீஸரான கேப் டிரைவரை இழுத்துட்டு போகும்போது அந்த பட்டனில் இருந்த சிப்பை அந்த மாஸ்க் மேனில் இருக்கிற ஒருத்த மேலே அவர் வச்சிடுறாரு. அதனால தான் இவருடைய ஃபோனுக்கு சவுண்டு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல் ஃபோர்ஸையும் வந்து அந்த ட்ராக்கிங்கை வந்து ஷேர் பண்ணி அந்த ஃபுல் ஃபோர்ஸையும் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போக சொல்கிறாங்க. அந்த ட்ராக்கிங்கை வந்து அந்த எல்லா ஃபோர்ஸுக்கும் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸருமே வந்து அங்கே போக சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது, ஒரு பூத் பங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் தான் அந்த ட்ராக்கிங் காட்டுது. அந்த மொத்த பங்களாவையும் வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 200 பேர் வந்து சுற்றி வளைச்சிட்றாங்க. இங்கே வந்து பீட்டரும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் வந்து காரில் வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சுற்றி வளைச்ச உடனே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு இடத்தையும் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த 2 மாஸ்க்மேனுக்கும் தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே நம்மளை சுற்றி வளைச்சிட்டாங்க, இனிமேல் வந்து நம்மளால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 மாஸ்க்மேனுக்கும் தெரிய வந்துருச்சு. இப்போது அந்த மாஸ்க்மேனுங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த மாஸ்க்மேனை வந்து பிடிப்பாரா, இல்லை திரும்பியும் அவங்க 2 பேரும் தப்பிச்சிருவாங்களா அப்படின்றது தான் ஒரு பெரிய திருப்பமாகவே இருக்குது. இப்போது அந்த 200 போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த வீட்டையே நல்லா சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைடும் வந்து போயிட்டுருக்காங்க அந்த பங்களாக்குள்ளே. அந்த பங்களாக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல ஒரு கண்ணி வெடி மாதிரி வச்சுருக்காங்க. வச்சோடனே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே வெடித்து சிதறிடுறாங்க. 200 போலீஸ் ஆஃபீஸரில் இப்போது வெறும் 90 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ அவங்கள எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ இந்த 2 மாஸ்க்மேனுடைய வேலை. அந்த போலீஸ் ஆஃபீஸில் ஒரு ஆள் வந்து இந்த சுந்தர் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்மளுடைய இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரில் பாதி பேர் இறந்துட்டாங்க, இப்போ இருக்கிறது 90 பேர் தான், அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 2 பேருமே வந்து அடுத்த ஒரு கண்ணி வெடியை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 2 கண்ணி வெடியை செட் பண்ணி வச்சுருந்தனால இவங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் சுந்தர்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ அங்கேயே நில்லுங்க, கண்டிப்பாக அவங்க இன்னொரு கண்ணி வெடியை செட் பண்ணி வச்சுருப்பாங்க, நான் வர்ற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு அந்த சுந்தர்ன்ற போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு. இவங்க அந்த 90 போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டை சுற்றி வந்து வெளியே வந்து அந்த வீட்டை சுற்றி வந்து நிற்கிறாங்களே தவிர வீட்டுக்குள்ளே யாருமே போகலை. இப்போ அந்த சுந்தர் போலீஸ் ஆஃபீஸரும் சரி, அந்த டைரக்டரான பீட்டர் அப்படின்ற பையனும் சரி, 2 பேரும் அந்த பங்களாக்கு வர்றாங்க. இப்போ 2 பேரும் அந்த பங்களாக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாத்தையுமே ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாரு. இப்படிப்பட்ட கொலைகாரங்களை நம்ம பிடிச்சி ஜெயிலில் போகிறத விட இவங்க சாகிறதே மேலு அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 7-8 பாம்பை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு பாம்பையும் தூக்கி உள்ளே வீசுகிறாரு. எல்லாமே டைம் பாம், அதோடு சேர்த்து ரிமோட் கண்ட்ரோலான பாம் வெளியவும் வச்சிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ளேயும் தூக்கி வீசிடுறாரு. தூக்கி வீசிட்டு காரில் ஏறி போயிடுறாரு. காரில் ஏறி போனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
பட்டன் அமைக்கிறாரு. அந்த பங்களா முழுசும் வெடித்து சிதறிடுது. இதில் அந்த 2 மாஸ்க்மேன்களும் இறந்துடுறாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அவங்களுடைய முகத்தை பார்க்காமையே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை கொண்டுடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்த உடனே அந்த மாஸ்க்மேன் 2 பேருடைய ரூம் வந்து எப்படி இருக்குன்னா, கை தனியாக, கால் தனியாக, எல்லா தனியாகவும் கிடக்கு. ஸோ அவங்க வந்து எதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணாங்களோ, எப்படி வந்து எல்லாரையும் கொண்டாங்களோ, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சாவு. ஸோ இதுதான் இந்த கில்லர்ஸ் அதோடைய முடிவு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.